அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம இக்ஃபிர் லீ வ லிவாலிதைய வ லிஅஸாதீதிய வ லிஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا رزقا حلالا طيبا مباركا. اللهم ارزقنا رزقا واسعا. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ரிலா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت فلك الحمد حتى ترضى. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم الإيمان بضعة وسبعون شعبة أو كما قال صلى الله عليه وآله وسلم. சர்வ புகழும் சக்தி மிக்க ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுவார். சாந்தியும் சமாதான கருணையும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் குடும்பத்தை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் கிளையார்கள் தபா தாபீன்கள் தாபிஈன்கள் அஹ்ல பைத்துக்கள் இஸ்லாத்திற்காக இன்னுயிர் ஈத்த உத்தம சத்திய சஹாபாக்களின் முழுமையான வாழ்வை பின்பற்றி நடக்கும் அருள் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளை குட்டி மனைவி மக்கள் பேரன் பேத்தி கயாம நொடினால் அனைவருக்கும் தருள்வானாக. நம்மை விட்டும் பெற்றோர்கள் மூதாதையர்கள் மரணித்திருந்தால் அவருடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து கண்ணு கட்டிய தூரம் கபரை மிக ஒளிமிக்கதாக விசாலமானதாக ஜன்னத்தன் நஈமன் முகீமாவின் அருளை சுவைக்கக்கூடிய ஒரு அருளாக கண்ணு கட்டிய தூரம் கபறுகளை விசாலப்படுத்தி அவர்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்திற்காக பாவ மன்னிப்பை வழங்கி அல்லாஹ் அருள் பாலிப்பதுடன் அவர்களுடைய கடன்கள் மிடுமைகள் தரித்திரியங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களை பேரொளிமிக்க அவனது அரவணைப்பில் அல்லாஹ் ஆக்கி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தை இனிந்தே பெறுகின்ற நற்கூட்டங்களாக அவர்களை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, நாம் என்னமோ இஸ்லாத்தின் அடிப்படைகளை விளங்கி மிக மிக அட்டச்சோம்பேறிகளாக இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
சோம்பேறித்தனத்திலும் மிக பெருமற்ற சோம்பேறிகளாக. இஸ்லாத்தை பின்பற்றுவது கடைபிடிப்பது என்று சொன்னாலே நமக்கு இன்றைக்கு ஒரு அலர்ஜியை போன்று தென்படுகின்றது. அதற்கு காரணம் நாம் அல்லாஹ் ரசூலின் மீது கொண்டிருக்கின்ற அசட்டுத்தனமான மூர்க்கத்தனமான நன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். ஈமானின் அடிப்படையிலே, இஸ்லாத்தின் அடிப்படையிலே, ஈகானின் அடிப்படையிலே சத்தியத்தின் முழு நிலைகளை அறியக்கூடிய நாம் விளங்கியும் விளங்கா நிர்மூட மூடிகளை போன்று இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை பற்றி அறிவதற்கோ செயல்படுத்துவதற்கோ நாம் கொஞ்சமும் ஆர்வப்பட்டு முனைவதென்பது இல்லை. அல்லாஹ் அருளிய அருள் பாக்கியங்களில் ஒன்று மனிதர்களை பொதுவாக அல்லாஹ் இஸ்லாத்திலே ஆக்கி வைப்பது. இது உலகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களிலே எல்லாம் சாலச் சிறந்த ஒரு செல்வமாக இஸ்லாத்தில் அவர்கள் ஜனிப்பது, வாழ்வது, இருப்பது, ஸ்தலமாக இருப்பது ஒரு அருள். இந்த அருளை பெற்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாம் காலையிலிருந்து இரவு வரை, காலை 6 மணியிலிருந்து இரவு படுக்கும் 10 மணி வரை இஸ்லாமிய அனுகிரகங்களை, அனுஷ்டானங்களை எந்த அளவிற்கு நாம் அறிந்து புரிந்து தவறுகளை களைந்து செயல்படுகின்றோம் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக டோட்டலாக நல்ல தக்குவாதாரியான அமல் செய்யக்கூடிய மக்களும் கூட, ஆணும் பெண்ணும் கூட மிஞ்சி போனால் 24 மணி நேரத்தில் ஒரே 1 மணி நேரம் கூட அல்லாஹ்விற்காண்டி செலவு செய்யப்படுவது கேள்விக்குரியார். தொழுக போகிறாங்க அப்படின்னா 5 வக்துக்கு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் 50 நிமிஷம்தான் செலவாகுது. விக்ருக்கு, ஃபிக்ருக்கு, செலவாத்துக்கு, திலாவத்தை குர்ஆனுக்கு சம்பாதித்த பொருளை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு, மார்க்கத்தை வளர்க்குவதற்கு, கல்வியை வளர்த்தெடுப்பதற்கு நாம் எங்கே நேரத்தை ஒதுக்குறோம்? விராட்டிஸாக வகை வகையாக ஆன்லைன்லேயும் பிஜ்ஜிலேயும் மற்ற எல்லா துறையிலையுமே நாம் உணவு ஆர்டர் கொடுக்குறோம். வாயில் நுழையாததெல்லாம் அப்டேட் அப்படின்னு போட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றான். இந்த உலகத்தை பொறுத்தவரை ஃப்ரீ இடுவது, ஃப்ரீயாக தருகின்றேன் என்று சொல்வது அப்பட்டமான ஒரு பொய். அவன் சம்பாதிக்க வைத்திருக்கின்ற மூலதானங்களில் உங்களுக்கு எப்படி ஃப்ரீ தருவான் என்பதை பார்த்தீங்களா? எல்லா துறையிலையுமே இன்னைக்கு இருக்கு. ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்தானே. ஒன்றுக்கு போகணுமா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒன்றுக்கு போகிறான் ஆண் பெண். கொள்ளைக்கு போகணுமா, அது சொல்ல வேண்டியதில்லை, அவரவருடைய சூழலை பொறுத்து. குளிக்கணுமா, எல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டான்ல. ஃப்ரீ 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 எல்லாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஹதியா, கொடை. மனைவியா, அது மட்டும் துனியாவில் ஒன்று வாங்கினா, ஒரு மனைவி கட்டினா ஒரு மனைவி ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எல்லாம் முண்டி அடித்து ஓடுவானுங்க. ஒருத்தன் கேட்டான், நான் நிக்காஹ் முடிச்சிட்டேன், ஒன்றும் குறையில்லை, வசதி இருக்குது, எங்களுக்கும் வசதி இருக்குது, அவங்களுக்கும் வசதி இருக்குது, என் குழந்தை என் மேலே அம்புட்டு பிரியமாக இருக்குது, என்னை தவிர யாரையும் கெட்ட மாட்டேன்னு சொல்லுது, முடிச்சுக்கலாமான்னு கேட்டான். அப்போ அந்த ஆயத்தை வாச்சு, கூடாது, பைனல் உக்தை, 2 சகோதரிகளை ஒன்று சேர்த்து திருமணம் முடிப்பது இஸ்லாத்திலே அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னவனே என்னென்னமோ உளர்றான். சொல்லவே வெக்கமாக இருக்கு. சொல்லிட்டு சொன்னால், அவை இல்லைண்டா நான் இல்லை, நான் இல்லைண்டா அவை இல்லை, அந்தளவுக்கு நாங்கள் பழகிட்டோம். என் மனைவியும் அனுமதி தர்றாங்க.
உன் மனைவியை உருளை விட்டு வெட்டுறா அப்படின்ன. அவள் வாழும்போது தங்கச்சியை அவனை கட்டி கொடுக்க எப்படி அவள் சம்மதிச்சா? சரியத்து சட்டம் தெரியுமா என்ன? எல்லாம் சும்மா பேசாமல் இருங்க, சரிய சட்டம்னு பயங்காட்டுறீங்கன்னா. இஸ்லாமிய சமூகமே எதை முன்னோட்டி எடுத்து செல்கின்றாய்? ஷரியத் என்பது என்ன என்பதை நீ இன்னும் விளங்கலை. ஹக்கீகத் என்ன என்பதை இன்னும் நீ விளங்கலை. நிர்மூடனை விட மூடியாகத்தான் இன்னைக்கு வாழ்றீங்க. ஷரியத் என்பதே குர்ஆன் தானே. அந்த குர்ஆனி فَأَبَيْنَ أَنْ يَحْمِلْنَهَا وَأَشْفَقْنَ مِنْهَا وَحَمَلَهَا الْإِنْسَانُ إِنَّهُ كَانَ ظَلُومًا جَهُولًا என்றான். மலை மடுவு உலகத்தில் எல்லா துறைக்கும் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சான். இறக்கி வைக்கிறேன்னு கேட்டான். ஃபஅபைன அதெல்லாம் மறுத்ததுன்னு சொன்னால் பயந்தது. குர்ஆனை அமல் செய்ய முடியுமா என்ற கேள்வியில் இருந்தது. இந்த நேரத்தில் தான் அவன் அஷ்ஃபக்ன ஹமலஹல் இன்சான் மனிதன் சுமந்தான். மனிதன் அந்த குர்ஆனை சுமந்து விளங்கி நடப்பதற்கு பகரமாக இன்னஹு கான வலூமன் ஜஹூலா நீண்ட நிரந்தர மடத்தனத்திலாமே அறியாததை போன்று அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கான்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். பிரிதரிடத்தில் வேற ஒரு மாதிரி சொல்கிறான். ஏன் இந்த அடவாடித்தனம்? ஒருத்தன் தர்மம் கேட்குறான், இருப்பா வர்றேன்றோம். உள்ளே போய் மறந்துட்டோம், அல்லது மனைவி கொடுக்க விட மாட்டோம், அல்லது காசு எடுத்தோடனே நம்ம கொடுக்க மனசு வரல. ஏன் நீ இங்கே சொன்ன பரக்கத்தார் ரஹ்மத்தா இருக்கு அப்படின்ட்டு போயிருக்கலாம். அவன் போயிருப்பான். அவனையும் காக்க வச்சு நேரத்தையும் போக்கி அவனுடைய வேதனையில் பத்வாவாக மாறி வாழ்க்கையும் கேள்விக்குறி. எத்தனை விதமான சிரமங்கள். அதுபோன்று தான் இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை அறிவதற்கு பகரமாக இஸ்லாத்தின் நிலைகளை தவிடுபடியாக ஆக்கக்கூடிய நன்னூலிகள் இன்னைக்கு நிறைஞ்சிட்டாங்க. ஷரியத் என்றால் என்னமோ ஒரு வஸ்துவாக நினைக்கிறாங்க. நிர்மூட மூடிகளை விளங்கிக்கங்க. ஷரியத் என்பது குர்ஆன் தான். அல் குர்ஆன் ஃபாரிக்கும் பைனல் ஹக்கி வல் பாத்தில். சத்தியம் அசத்தியத்தை விவரிக்கக்கூடிய ஒன்றுதான் குர்ஆன். இந்த குர்ஆனில் வருகின்ற சட்டங்களும் திட்டங்களும், அதில் வருகின்ற தடுக்கப்பட்டவைகளும் அனுமதிக்கப்பட்டவைகளும் அல்லாஹுவால் கொடுத்து நபியால் அறிவிக்கப்பட்டது. நாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதன் மீது கவனம் செலுத்தி வாழுகின்றோம் என்பது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தில் இருக்கு. அறிவை இழந்து, ஆற்றலை இழந்து, பசுமை மிக்க வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கு பகரமாக நமது வாழ்வை இன்றைக்கு ஹராபாக நாசமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் என்றால் விளங்கியும் விளங்கா நிர்மூட மூடிகளாகத்தானே நாம் இருக்கோம். எதற்கெடுத்தாலும் குதர்க்கம், வாதம், விவாதம், தான் பேச வேண்டும் என்று முஅ்தஸிலாக்களை போன்று முத்தகல்லிமீன்கள். இந்த முத்தகல்லிமீன்கள் நாவால் பேசி நஃப்ஸால் மகிழ்ந்து தன் ஜடலத்திலே அழகான கோட் சூட்டை போட்டுக்கிட்டு பேசுவானுங்க. ஒரு ரூபாயை கதைக்கு தேர மாட்டான். சுண்ணாம்பு கல்லுக்கு கூட உதவ மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹுடைய பாதையில் வஃபாத்தானவர்கள் போர் புரிந்து கல்விக்காக, மார்க்கத்தை பரப்புவதற்காக, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே தெளிவிக்குவதற்காக சென்ற அந்த மகான்கள் மரணித்தவர்கள் அல்ல. பல் அஹ்யா, அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்காங்க. வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்கள் அறிய மாட்டீங்கன்ட்டான்லாம். சஹாபாக்கள், தாபஈன்கள், சத்திய வழி பாதையிலே அழைத்து தன்னை இன்னுயிராக நீத்த அருள் மகான்கள்,
இவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக காட்டி கொடுப்பதற்காக சென்று அவர்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டு மரணித்தால் அவர்கள் மரணிக்கலை. பல் அஹ்யா, அவர்கள் ஹயாத்தோடு இருக்காங்க. வெட்டு தான் பட்டிருக்காங்களே தவிர அவர்கள் ஹயாத்தோடு இருக்காங்க. வலாக்கின் லா தஷ்ஊன், நீங்கள் அதை அறிய முடியாதுன்றாங்க. எப்போ ஒரு அருளை புதிராக அறிய முடியவில்லையோ அங்குதான் பல சூசோமங்களை அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கான். இந்த விஷயத்தில் எத்தனை துறைகளில் எப்படியெல்லாம் வாழ்ந்து மார்க்கத்திற்கு போராடி கண்ணை இழந்து, கையை இழந்து, காலை இழந்து, நொண்டி வந்து குத்தியுறும் கொலை உயிருமாக ஒரு யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்று உள்ள மதீனாக்குள்ள கூட நுழையல. மறு அறிவிப்பு திஹியத்தில் கல் அறிவிப்பதாக மறு அறிவிப்பு வருது. நீங்கள் அப்படியே உள்ளே நுழையாமல் திருப்பி செல்லுங்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை சிரமேற்கொண்டு அப்படியே சென்றார்கள். கல் பிரிக்கி தொங்குது, கை ஒடிஞ்சு தொங்குது, கால் ஒடிஞ்சு தொங்குது, இரத்த ரணகலமாக இருக்குது உடம்பு. எப்போவுமே ரணகலமான அந்த புண்ணு சாயங்காலம் காலையில் அடிபட்டால் சாயங்காலத்துக்கு பிறகு தான் அது வேதனை கொடுக்கும். 6 வருஷம் 60,000 மில்லியன் கோடி அதாபு செய்வதை போன்று அவர்களுக்கு அதாபு இருக்கும். அத்தனையும் சுமந்து அல்லாவிற்காக வாழ்ந்த அந்த இறைநேசர்கள், சஹாபாக்கள், சத்திய சீலர்கள் சாமானியமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு காலம் அந்த வேதனையிலே மாண்டாலும் மரணிக்கவில்லை. அவர்கள் ஹயாத்தோடு இருக்காங்க அப்படின்றான் அல்லாஹ். இது போன்றுதான் வலிமார்களுடைய சம்பவம். இன்ன அவுலியாஹு இல்லல் முத்தகூன் வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். இங்கே லா தஷ்உரூன்ட்டான், அங்கே லா யஅலமூன்ட்டான். நிர்மூட மூடிகளை நீங்கள் விளங்க முடியாது. முத்தகீன்கள், இறைநேசர்கள், முத்தகீன்கள் உங்களுக்கு விளங்க முடியாதுன்ட்டாங்க. விளங்க முடியாததை, விளங்காததை நீங்கள் எப்படி ஆய்வு பண்ண முடியும், எப்படி விவாதத்திற்கு கொண்டு வர முடியும் என்று அல்லாஹ் கேட்குறான். இஸ்லாமிய சமூகம் முன்னோட்டி எடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைந்து இருக்க தேவையில்லாததில் தலையை நுழைத்து மண்ட புழுகு மேலே ஏறி வெயிட்டு தாங்க முடியாமல் குடையிற குடைச்சல்ல இவர்கள் ஆட்டுகின்ற தலையும் அசைக்கின்ற நாவும் தற்பெருமை கொண்ட நஃப்ஸும் இவர்களை தாண்டவமாட வைத்து விடுகின்றது. விளங்காதுன்ற பிறகு நீ எப்படி அதை போய் விளக்க முடியும்? ரப்பே இங்கே சொல்லிட்டானே, அதை விளங்கியவர்கள் விளங்குவார்கள், விளங்காதவர்கள் மண்டை கிணம் பிடித்தவர்களாக, தலை கிணம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். சில பேர் சில ஊரில் சொல்லுவாங்க, அவன் தலை சோறு சரியில்லைப்பான்னு. சோறுண்டா என்ன? மூளை. அப்போ அவன் டுடே மெண்டல். ஆப்டேட் மண்டல் உங்கள் பாஷையில். அப்போ எப்படி விளங்க முடியும்? விளங்காததை விளங்குவதை போன்று நடிப்பதும் இஸ்லாத்தை தடுக்கப்பட்டவை. அறிந்ததை போன்று எவனோ சொன்னதை வந்து 43, 103, 8, 8, 81 அப்படின்ற நம்பரை மட்டும் சொல்வது இவை தலசோர் கனமானவன் தான் அர்த்தம். அறிந்ததை அமல் செய்த பிறகு அறிவியுங்கள், அறியாததை விட்டு விடுங்கள். அதற்கு வியாக்கியானம், மூக்குத்தி, கம்மல்லாம் போடாதீங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், சோதனையிலையும் வேதனையிலையும் தன்னை முற்படுத்தி நல்லவர்களை போன்று நடித்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு ஆயத்தை சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன். ஒவ்வொரு வாராக நாம் உங்களை சோதிப்போம் வஸ்துவை கொண்டு. மினல் ஹவுஃப், பயம், வல் ஜூ, பசி, வனக்ஸி மினல் அம்வால், பொருளின் ஏற்றத்தாழ்வு, நஷ்டம், வல் அன்ஃபுசி, உன்னுடைய உடம்பில் சுகாதாரத்தில்,
கேடு, கஸ்தமரா, இதில் எல்லாம் மீடேறி வந்தால் அதனுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? பொறுமையாக இருந்தால் வபஷிரி சாபிரி, பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கான். சாபிரீன்களுக்கு கிடைக்கும் கூலியும் நியமத்தும் எவனாலையும் மற்றிட முடியாத ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த 2 ஆயத்துடைய கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் தகுதிமிக்க அருள் நமக்கு வெளியாகும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வை ரசூலை அடைய நாம் முயற்சிக்க, ஷைத்தானுடைய சித்து விளையாட்டுக்களிலிருந்து, பேச்சுக்களிலிருந்து, ஏவுதலிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும், ஹிதாயத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.